நிரப்பப்படுதல். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு இடையன்குடியில் வைத்து சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரர் ஐசக் செல்வத்துறை. எங்களது முகவரி சகோதரர் ஐசக் செல்வத்துறை, ஆவியானவரின் சேனை ஊழியங்கள் 3/126, பீட்டர் தெரு, இடையன்குடி, திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. மேலும் விவரங்களுக்கு எங்களது தொலைபேசி எண்கள் 7598280345 மற்றும் 9865433800. T.L. ஆஸ்பான் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் ஆப்பிரிக்காவில் பயங்கர க்ரௌடு டிராஃபிக் ஆனதுனால ஹெலிகாப்டரில் ஒரு அழைத்து வந்தாங்க. கிட்டத்தட்ட மைதானத்தை சுற்றிலும் ஒரு 3 நேரம் அந்த ஹெலிகாப்டர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுதான். அந்த ஹெலிகாப்டர் நிழல் பட்டவங்களே பல ஆயிரம் பேர் சுகமாயிட்டாங்களா. ஹல்லேலூயா. தி பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ பிரசன்னத்தில் நிரம்பின ஒரு மனிதன் தான் இந்த T.L. ஆஸ்பான். எப்படியா கர்த்தர் இவரை லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். எங்கே சென்றாலும் நூற்றுக்கணக்கான ஒரு சுகமானவர்கள். அது சாதாரண அற்புதம் இல்லை. கண்கள் திறக்கப்படும், செவிட்டு காதுகள் திறக்கப்படும், நடக்க முடியாத நடப்பார்கள். கர்த்தர் அப்படி பெரிய பெரிய மகிமையான அற்புதங்களை செய்தார். இந்த பிரசன்ஸ்லேயே அந்த காரியங்களாக நடந்தது. எப்படி, ஏன் அந்த ரகசியம் எப்படி வந்துச்சு? அவர் இந்தியாவில் மிஷினரியாக வந்தார். 7 வருடம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சார். ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியல. ஜெர்மனி பார்த்தார், பிரயாசப்பட்டார், எதுவுமே பண்ண முடியல. சோர்ந்து போய் தோற்று போனவராய் அமெரிக்கா சென்றார். ஐயோ ஆண்டவரே, நீர் தானே அழைத்தீர், ஏன் இப்படி ஊழியம் நடக்குது, ஏன் ஒன்றுமே ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட முடியல, ஏன் என் பிரசங்கத்தை பற்றி யாரும் ரட்சிக்கப்படலை? அழுது புலம் ஆரம்பித்தார். ரூமை பூட்டி கொண்டு 21 நாள் உபவாசம் இருக்க ஆரம்பித்தார், 3 வேளையும் சாப்பிடாம. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசித்தார். அந்த டைமில் என்னென்னா, மகனே, அற்புத அடையாளங்கள் செய்யவே நான் உன்னை அழைத்தேன், அற்புத அடையாளங்களை செய்யவே நான் உன்னை அழைத்தேன். இனி நீ போ, உன் மூலம் நான் மகிமைப்படுவேன். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வார்த்தையை அவர் கேட்டவுடனே அதன் பின்பு அவருடைய ஊழியம் எல்லாம் ஆச்சரியமாய் மாறிவிட்டது. ஆஸ்பான் எங்கே சென்றாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். நூற்றுக்கணக்கான ஒரு சுகமானார்கள். எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. எஸ், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். யாரெல்லாம் தாகத்தோடு, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும், ஆண்டவரே ஆவின் 9 வரங்கள் எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் மதுரையில் வரும்போது சொன்ன ஒரு அறைகூவல் பாருங்கள், நான் அந்த 3 நாள் முடிஞ்சோன்னு போயிடுவேன். ஆனால் இந்தியாவில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய ஊழியர்கள் தேவை. எத்தனை ஊழியக்காரங்க உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கன்னு சொன்னபோது தான் டிஜிஎஸ் தினகரன் அர்ப்பணித்தாராம். அதன் பின்பு தான் பரிசுத்தாண்ட வரங்களை வாஞ்சித்து கதறினாராம். வரங்களை கேளுங்கள் என்று சொல்லிட்டு போனாராம். அதன் பின்பு தான் டிஜிஎஸ் அங்கிலும் இந்த வரங்களுக்காக வல்லமைக்காக கதறினாராம். பாருங்கள், ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். எங்கே சென்றாலும் 50,000, 1 லட்சம், 5 லட்சம் வரை டிஜிஎஸ் அங்கிள் போன இடத்துலலாம் வர ஆரம்பித்தாங்க. அநேக அற்புதங்கள் நடந்தது. ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படும் போது பல 100 ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள். அவருடைய விசுவாச வார்த்தை பல ஆயிரங்களை உற்சாகப்படுத்துகிறது. பல லட்ச ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார். பல லட்ச ஜனங்களை சுகத்துக்குள் நடத்தினார். காரணம், விளைக்கரையும் தாகம். என் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் ஏதாவது செய்யணும், என் தேவனுக்காக நான் பிரயாசப்படணும், எப்படியாவது பரலோகத்தை ஆத்துமக்களால் நிரப்பணும். இந்த பாரத்தினால் நிரம்பி நிரம்பி கண்ணீர் வடிக்க கர்த்தர் அவரை கரத்தின் கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விலையேறப்பட்ட பாரத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6:13-17 வரை சொல்லப்பட்ட ஆவியானவர் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய சேனையை உருவாக்க வேண்டியதான் எங்களுடைய தரிசனம். தலையில் இரட்சணியத்தின் தலைசீரா, கால்களில் சுவிசேஷத்தின் ஆயத்தமாகிய பாதரட்சை, கைகளில் ஆவியின் பட்டயம், மார்பிலே சத்தியமாகி கவசம், மார்பு கவசங்கள், சத்தியமாகி கச்சை, பாருங்கள் விசுவாசமாகிய கேடம். இப்படி ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஜனங்கள் எங்களை பின்பற்றுவதை ஆண்டவர் காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு சேனையை உருவாக்குவது தான் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்த தரிசனம். பாருங்கள், இன்றைக்கி பல ஆயிரங்களை
பிசாசின்படியிலிருந்து விடுவிக்க உதவி செய்திருக்கிறார். பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுவிக்க உதவி செய்திருக்கிறார். இன்னும் பல ஆயிரங்களை குணமாக்க உதவி செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. எஸ், அவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். யாரெல்லாம் என்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று கதறுகிறார்களோ கர்த்தர்களை பயன்படுத்துவார், கனப்படுத்துவார், ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நீ எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், எதிர்பார்ப்போடு ஜெபியுங்கள். கர்த்தரனை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவார். கதறுங்க, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்களையும் உலகத்துக்கு ஆசீர்வாதம் மாற்றுவார். ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள்.